அதிமுகவில் செங்கு எடுத்த அதிரடியான முடிவு, செங்கோட்டையன் ஓகேங்களா எடுத்த ஒரு அதிரடியான ஒரு கலேபரமான முடிவை பற்றித்தான் இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் நண்பர்களே. ஒன்றே ஒன்று நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். 2024ஆம் ஆண்டு நாடாளுமன்றத்துடைய தேர்தலில் ஈரோடு தொகுதியின் பொறுப்பாளராகவும் ஈரோடு பவானி கோபிச்செட்டிப்பாளையத்திற்கெல்லாம் இவர் தான் வந்து கிங். இப்போ கூட கோபிச்செட்டிப்பாளையத்தில் எத்தனை ஆட்சி வேண்டுமானாலும் மாறட்டும், எவ்வளவு அலைகள் வேண்டுமானாலும் மாறட்டும், கோபிச்செட்டிப்பாளையத்தை தன்னுடைய கோட்டையாக மாற்றி வைத்திருக்கிறார் நம்முடைய செங்கோட்டையன் அவர்கள் ஓகேங்களா. ஜெயலலிதா காலத்திலும் தலைமைக்கு விசுவாசமாக இருந்தவர், எம்ஜிஆர் காலத்திலிருந்து இருக்கக்கூடிய ஆள். இதைவிட இன்னொரு ஒரு சிறப்பான ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கூறினால் இன்னும் மிகவும் சிறப்பாக இருக்கும். அதிமுகவில் 2017 பிளவு ஏற்பட்ட பொழுது முதலமைச்சர் பதவி தன்னுடைய கைக்கு வர வேண்டியதாக இருந்தது. ஆனால் அதற்கு இந்த மனுஷன் என்னமா சொன்னார், அதற்கு நான் தகுதியாக இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வேறு யாருக்காவது கொடுத்து விடுங்கள் அப்படின்னு சொன்ன மனுஷையா இவர் நல்லவரா கெட்டவரான்னு தெரியல. இப்போது எனக்கே கூட சொல்கிறேன், இல்லை பாமரம் முதலமைச்சர் பதவி நம்மளை தேடி வருதுன்னா யாரும் அவ்வளோ சீக்கிரத்தில் விட்டு கொடுத்துட மாட்டோம். சும்மா ஒரு நாளாவது இருக்கலாமேன்ற ஒரு ஆசை இருக்கும். அந்த ஆசை இல்லாதவர், பதவி ஆசை இல்லாதவர். இப்போ இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா, நான் அன்றே வந்து முதலமைச்சர் பதவியே நான் வேணான்னு சொன்னவன், ஆனால் கட்சி அழியிறத நான் விரும்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கொந்தளித்து போயிருக்கிறார்கள். 2016 செப்டம்பர் 21 வரை தான் அதிமுக உச்சத்தில் இருந்த காலம். அதற்கு பிறகு இப்போ லாஸ்ட்டு வந்து கிட்டத்தட்ட ஒரு 8 வருடங்களாக அதிமுக சோதனை மேல் சோதனைகளை தான் சந்தித்து கொண்டிருக்கிறது. தலைவர் இல்லை, இதுக்கு மேலேயும் சோதனைகள் தான் தொடரும். இதுக்கு மேலே வெற்றிகளை வந்து பெற அளவுக்கு ஒற்றுமை இல்லை. எடப்பாடி ஒரு பக்கம் போகிறார், கட்சியை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எப்படிமா ஆகிப்போச்சு, தண்ணி தொளிச்சு விட்ட மாதிரி ஆகிப்போச்சு. நீ என்னத்தை சொல்கிறது, நான் என்னத்தை கேட்குறது அப்படின்ற மைண்ட் செட்டில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே இப்போ வந்து இருக்கிறத நம்மளால் வந்து பார்க்க முடிகிறது நண்பர்களே. இந்த ஒரு சூழ்நிலை இப்படியே தொடர்ந்து போகுமாயின் நிச்சயமாக பல்வேறு விதமான மாற்ற ரீதியிலான பிரச்சனைகள் வந்து சேருவதற்கு வாய்ப்புகள், சாத்தியக்கூறுகள் மிகவும் அதிகமாக இருக்குது அப்படின்னே வந்து சொல்லலாம் நண்பர்களே. 2024ஆம் ஆண்டு நாடாளுமன்றத்துடைய தேர்தலில் வெற்றியை யார் வேண்டுமானாலும் பெறட்டும், எவர் வேண்டுமானாலும் பெறட்டும். செங்கோட்டையனை பொறுத்த வரைக்கும் தனிப்பட்ட முறையில் அவர் வெற்றியை வந்து பார்த்திங்கன்னா பெறுவாரா, பெறுவதற்கான வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் இருக்குமா, இதுதான் வந்து கான்செப்ட் ஓகேங்களா. இந்த ஒரு சூழ்நிலையில் தான் அதிமுகவில் செங்கோட்டையன் எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் எப்போது வேண்டுமானாலும் அதிமுகவை அவர் தன்னுடைய கண்ட்ரோலுக்கு கொண்டு வர வாய்ப்புகள் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சில விதமான தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. பார்க்கலாம் என்ன மாதிரியான அறிவிப்புகள் வெளியாக வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து அடுத்தடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.